ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சிரேஷ்ட மற்றும் பிரபல கலைஞரும் அதே போன்று சிறந்த நடிகையும் இலங்கையில் அதிகமான விளம்பர படங்களை நடித்திருக்கின்றார். சகோதர மொழியான சகோதர சிங்கள மொழியிலே தொலைக்காட்சி நாடகங்கள், திரைப்படங்கள் என்ற பலதரப்பட்ட விடயங்களை செய்து கொண்டு இன்னமும் நடித்து கொண்டிருக்கின்றார். என்ன கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டர் அவங்ககிட்ட இருக்குது. அந்த மாதிரியான ஒரு திறமையான ஒரு நடிகையை இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்தது எட்டு நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதே போன்று இந்த பொங்கல் காலத்திலே உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. நிச்சயமாக. அடுத்து இப்போ நடிகர்கள் ரெண்டு பேரையுமே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ ஒன்றுக்கோ போகிறாங்க, போயிட்டு அவங்க கொஞ்சம் தங்களுடைய இயல்பான மனசுலேருந்து வர்ற விடயங்கள், ஏன் ஒரு துக்கமான ஒரு நிகழ்வுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், அழுகிறாங்க. ஐயோ இந்த நல்ல நண்பன் ஒருத்தரேன்னு அழுகிறாங்க. அந்த நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க நடிகை, அவங்களுக்கு நீ அழுக சொல்லவா வேணும். இது உண்மையிலேயே நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். இந்த காதுக்கே பலர் சொல்லியிருக்காங்க, அவர் நல்லா தான் நடிப்பார், அவர் நல்லா நடிக்கிறாள். அதெல்லாம் பொய்யப்பா. உண்மையிலே நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேயர்களுக்கும் இது தெரியும். இது உண்மையா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகையா? நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு முடி அடைக்கிற கதை ஒன்று கேட்டிங்க இல்லையா, நான் அது நடிப்புத்துறை வேணான்னு அது ஏன் தைரியம் வந்துச்சுன்னா, என்னோட மகனே எனக்கு சொன்னார், நீங்கள் அழும்போது எனக்கு நடிகை அழுகிற மாதிரி இருக்குன்னு. மகனே சொன்னார். நான் வெளிப்படையாக தான் சொல்லுவேன். அது அவர் ஜோக் அடிப்பார் என்னோட விளையாட்டுக்கு. எனக்காமா நீங்கள் அழுகும்போதே நடிகை அழுகிற மாதிரி இருக்குன்னு ஏதோ சொல்லிட்டாரு. ஏன்னா நான் அந்த காலத்துல இருந்தே நான் உணர்வுபூர்வமான பாடல்கள் அதெல்லாம் கேட்கும்போது அழுதுருவேன், படம் பார்த்து அழுதுருவேன். எமோஷன் அதோட ரோட்ல ஒரு பூனை அப்படி பசியில இது பண்ணாலே எங்களுக்கு அழுக வந்துடும். அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரியல, அதை நான் நிறைய மாத்திக்கணும்னு. இறைவன் எல்லாருக்கும் அந்த மனசை கொடுக்க மாட்டேன், ஒரு சிலருக்கு அப்படி விஷயங்கள்ல எனக்கு அப்படி சொல்லியிருக்காங்க சில பேர். நடிப்பு அந்த அன்பா பேசுறது எல்லாம் நடிகை தானே அப்படின்ற மாதிரி. எனக்கு தந்திரமா எல்லாம் பேச வராது. எதையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவேன். மறைக்கிற விஷயங்களை கூட மறைக்க தெரியாத அளவுக்கு தான் நான் ஒரு அப்பாவியா இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் நடிக்க வேண்டியும் இருக்கு. அதாவது நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்காக இப்போ கொஞ்சம் வாழ்க்கையில நடிக்கவும் வேணும். அந்த விஷயத்துல நான் ரொம்ப கவலைப்படுற விஷயம் உண்மையிலேயே சிரிக்கிறது வேணா நடிப்பா இருக்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது மகனை நினைச்சாலே நான் அடிக்கடி மிஸ் பண்றோம். ரொம்ப 7 வருஷம் ஆகுது. அப்போ அவரை பார்க்கணுன்ற ஏக்கம், பார்க்குற இடமெல்லாம் அவரை தான் தோணும். நம்ம தனியா இருக்கிறோம், அவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில். ஆனா அது 99% என்னோட உணர்வு. கண்ணீருங்கிறது 99% உணர்வு. 1% தான் அது கண்ணீரா வெளிவருது. ஆனா நம்ம சிரிக்கிறது நடிப்பு என்னன்னா, நம்ம அழுதுட்டு யார்கிட்டையும் பரிதாபத்தை பார்க்க முடியாது, நம்ம சிரிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், இந்த சிரிப்பை நாங்கள் பழகணும், ட்ரெயின் பண்ணணும். என்னன்னா விளம்பரத்துறையில நம்ம சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கணும். அதே நேரத்தில் அந்த முடி இறக்குறதுக்கு முதல் என் மகன் ஐசியூல இருக்கேன்னு கேள்விப்பட்ட அன்னைக்கு எனக்கு கமர்ஷியல் நம்ப மாட்டீங்க. அது ஒரு அனுபவம். நான் சொல்லுவேன், நடிகைன்றது ஒரு பாவப்பட்ட ஒரு விஷயம்ன்றது அப்போ எனக்கு அந்த தருணம் உணர்ச்சின்னா, அந்த இடத்துல என்னால் சிரிக்க முடியல, அவருடைய ஞாபகம். ஆனால் அந்த பிராண்டுக்கு நான் சிரிக்கணும். ஆனால் ஆஃப் கேமராவில் அவங்களே முகத்தை கேட்டாங்க, ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்கிறீங்க, ஃபீல்டு தானே, கொஞ்சம் அந்த ஃபீல் சிரிச்சுட்டு. அப்போ அது ஒரு கம்ப்ளைண்டாக போயிட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்டு சாரி கேட்டாங்க என்கிட்ட. தெரியாமல் போயிட்டு அவன் தெரியாமல் பேசுகிறான்னு அவங்கள ஏசுனாங்க. அவங்க நடிக்கும்போது நான் கரெக்டாக தானே நடிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எனக்கு அந்த இடத்துல உருவாச்சு. இதுக்கு அந்த விடயத்தை நான் கேட்டேன்னு சொன்னால், இந்த மாதிரி நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்குறேன். இப்போ நானே போய்ட்டு சில விஷயங்களுக்கு போனாலும் அவர் போய்க்கு நடிக்கிறாரு. நடிப்பு கோபம், எங்களுக்கு யாராவது திட்டினா கோபம் வருது, அதை நாங்கள் வெளிக்காட்டுறோம். அதாவது நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அவங்களுக்கும் எல்லா உணர்வுகள் இருக்கு. மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும். பிறக்கும் போது நடிகையா பிறக்கல, அதோட நான் 12 வருஷம் அதாவது எல்லாமே கடந்து நான் அம்மாவா, மகளா, சகோதரியா, அம்மாவா இருந்துட்டு தான் நடிகைன்ற ஒரு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப என்னோட உணர்வுகள் அதெல்லாம் இருக்கும்ல. நிச்சயமாக. அடுத்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்போ நீங்க யதார்த்தபூர்வமாக நடிக்கிறீங்க. ஒரு திரைப்பட அல்லது தொலைக்காட்சி அல்லது குறுந்திரைப்பட ஒரு பரிசளிப்பு நிகழ்வு நடக்குது, விருதுகள். யாருக்கு இந்த விருதை கொடுக்கலாம்? ரைட், சாந்தனாவுக்கு கொடுக்கலாம். இவங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க, இந்த திரைப்படத்தில், குறிப்பிட்ட திரைப்படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க, ஏன் நாங்கள் இந்த விருதை சாந்தனாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டீம் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு டீம் சொல்கிறாங்க, ஏன் தாராளமாக கொடுக்கலாமே அப்படின்னு. அப்போ வெளியிலேருந்து இன்னும் ஒரு எக்ஸோ வையோ ஒருத்தர் வராங்க, ஒரு நடிகை. அவங்க அந்த விருது கொடுக்குற அந்த குழுட்ட சொல்கிறாங்க, இந்த விருது நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்கன்னு. இல்லை, எங்களோட பேமெண்ட் காஸ்ட் 25,000 ஆகுது, நீங்கள் ஒரு 20,000 தாங்க, உங்களுக்கு இந்த விருதை தாரோம். அப்போ சிறந்த நடிகை
திரு எக்ஸ் அவர்கள், சிறந்த நடிகை திரு வை அவர்கள்லாம் கொடுத்தப்படுது, கேள்விப்படுறோம். இப்போ இந்த கேள்வி என்னன்னு கேட்டால், உண்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு நிலைமை என்ன? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பணத்திற்காக விருதை விற்றால் உண்மையான கஷ்டப்பட்டு உழைக்கும் நடிகர்கள் எங்கே போகும்? எனக்கு 12 வருஷத்தில் பல தடவை விருதுகள் கேட்டிருக்காங்க. ஆனால் அத்தனையுமே பணத்துக்கு தான் கேட்டாங்க. எனக்கு ஜெனிமினா கொடுத்த விருது வந்து புதிய அலைக்கலை வட்டத்தில் இருந்து எனக்கு வந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கலாமித்ரா விருது. அது எனக்கு நியாயமாக கிடைச்சிது. நான் எந்த விதமான பணமோ எதுவும் இல்லை. என்ன தேடி யார் நீங்கள் அப்படின்னு எல்லாம், யார் நீங்கள் சாந்தான்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் இதில் நடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் அனுப்புங்க அப்படி இப்படின்னு கேட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. பட் அதுக்கு பிறகு நிறைய விருதுகள் எனக்கு கேட்டாங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் விருது எல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு நான் ஒன்று நடிச்சிட்டு நீங்கள் வந்து பாராட்டினாலும் அது ஒரு பெரிய விருதாக இருப்பேன். அந்த மாதிரி தான். இப்போ இந்த கேள்வி நான் கேட்டது காரணம் வந்து, இப்படி இந்த துறை மாறிக்கிட்டு வருது. இப்போ சகோதர சிங்கள மொழி எடுத்துட்டிங்கன்னா அங்கே ரைகம் அவார்ட்ஸ் நடக்குது. அது தேர்ச்சி பெற்ற நடுவர்களால் தேர்ந்தெடுத்து சோஷியல் மீடியாவில் ஓட்டிங் வச்சு கொடுக்குறாங்க. சரஸ்வதி விருதுகள் நடக்குது. இந்த மாதிரி அந்த விருதுகளுக்கு எல்லாமே ஒரு மதிப்பும் மரியாதையும். ஆனால் எங்கட துறையில் அது இல்லை. இப்போ நான் யார் விருது எடுத்தாலும் நான் நினைப்பேன் இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு தான் நானே நினைப்பேன். அப்போ அந்த உண்மையான விருது கூட இப்போ எனக்கு அந்த விருதுன்ற ஒரு விஷயத்தில் ரெண்டு மைண்ட் ஃபோக்கஸே இல்லை. காரணம் இப்போ அதிகமான விருதுகள் பணம் கொடுத்தா தான் அந்த விருதுகள். ஆமாம், என்ன கேட்டகரி வேணும்னு கேட்குறாங்க. அதுதான் என்ன கேட்டது அப்படிதான். இதுக்கு இவ்வளோ விலை, இதுக்கு இவ்வளோ விலை, நீங்கள் என்ன தருவேன்? அப்போ நான் சொன்னேன் எனக்கு அது அவங்கள முகத்துக்கு அடி, ஏன்னா அவங்களோட அது பிஸ்னஸ், அது முகத்துக்கு அடிச்சல செய்கிறாங்களா? ஆமாம், பிஸ்னஸ் மாதிரி. ஏன்னா அவங்களோட ஒரு ப்ரோக்ராமை இது பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கேட்குறது. ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பணம் எல்லாம் என்கிட்ட இல்லை. இதெல்லாம் கொடுத்து வாங்குறது சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க. அதாவது வேற எந்த உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் இருக்காது. இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து விருது கொடுக்கறதும் இதெல்லாம். ஏன்னா அந்த விருதை நான் எடுத்து வச்சுட்டு இதை எனக்கு ஒரு நடிப்புக்கு கொடுத்தா நான் சந்தோஷப்பட்டு இது எனக்கு கிடைச்சிட்டு நான் டெய்லி முத்தம் கொடுப்பேன், எனக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா அதை வாங்கின பிறகு நேர்மையே வித்துட்டிலேயே நான் வாங்கியிருக்கேன்ற மாதிரிலே வரும். நிச்சயமாக அதெல்லாம் தேவையில்லை. இந்த விஷயத்தை நான் கேட்கணுமென்று இருந்தேன். இந்த விருதுகள் தொடர்பான விஷயம் நிறைய பேர் வந்து இதை சொல்லலாமா இல்லையா தெரியும், எத்தனை பேர் என்ன அடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல நிச்சயமா இது வந்து நீங்க உண்மையான விஷயத்தை சொல்றீங்க. அதாவது நாங்களும் இதை பாக்குறோம் தான் டெய்லி. நான் சில பேருக்கு சொல்றேன், என்கரேஜ் பண்ணாதீங்க. இப்ப நான் கேட்கறேன், உங்களோட திறமையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க பாடுறீங்க, நீங்க கவிதை எழுதுறீங்க, நீங்க நடிக்கிறீங்க, உங்களோட திறமை நீங்க நம்புங்க. பணத்தை கொடுத்து ஏன் உங்களோட திறமை? காரணம் என்னன்னா சாந்தனாமா, இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இங்க இருக்குது. ஒரு நல்ல நடிகர் நடிச்சு கொண்டு வராரு, அவர் யாருமே கௌரவிக்கிறாங்க. அதுதான். அப்போ அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வேணும். அப்போ அவர் காசு கொடுக்குறாரு. ஏன்னா தமிழ் துறையை எடுத்துக்கொண்டீங்கன்னா இங்கே வந்து எந்த விருதுக்கு நிகழ்வும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? இல்லை, என்ன பொறுத்தவரையில் அவங்க இப்போ நீங்கள் 10 வருஷம் ஒரு பிராண்டுக்கு பண்ணியிருக்கேன். 46வது கமர்ஷியல். நான் அடுத்தது பேபி ஷெரமிக்கு போகிறேன். 46வது விளம்பரம். ஸோ நான் 46 விளம்பரம்ங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ், அது தமிழும் சிங்களத்தில் யாருக்கு கிடைக்குமோ எனக்கு தெரியல. கடவுள் எனக்கு அந்த ஒரு எனக்கு அது அதிசயமாக இருக்குது, சிங்களத்தில் நிறைய வருதுன்ற மாதிரி. அப்போ அப்படி பண்ணிட்டு இந்தியாலேயும் போயிட்டு ஒரு பிரபல தொலைக்காட்சியில் நடிச்சிட்டும் வந்திருக்கேன். அப்போ இந்த ஏஜில் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கோன்னா எங்களுக்கு தெரியணும்ல. இது வந்து நம்ம சாக முன்னால் அவங்களாம் கூப்பிட்டு கொடுத்தா நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும். இதை நான் எடுத்து வச்சுக்கிட்டு காசு கொடுத்து வாங்குறதுல என்ன பெருமை எனக்கு? நாங்கள் என்னை பொறுத்தவரை ஒரு கொள்கையோட வாழ்கிறவங்களுக்கு வந்து தான் கண் மூடும் போது இது நான் நல்லது பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி மட்டும் மிகப்பெரிய விருது. அதுதான் எனக்கு நான் கொடுத்து கொள்கிற விருது எனக்கு. நிச்சயமாக. அப்போ அதை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒன்று வந்து இந்த விருதுகள் வந்து கொடுக்கறதுக்கான வசதியாளர்கள், பணம் படைத்தவர்கள் எங்களோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வேறு துறைகள் எடுத்துட்டிங்கன்னா, அந்த ரைகம் எடுத்துட்டிங்கன்னா கூட அவங்க வந்து அவங்க ஒரு வியாபார ரீதியாக தான் அதை நடத்துகிறாங்க. இருந்தாலும் அவங்க எல்லா துறைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் அதை நீங்கள் வியாபார ரீதியாக பண்ணுங்க, அதை ஒரு நியாயமாக பண்ணுங்க. திறமைக்கு வச்சு கொடுங்க, திறமைக்கு கொடுங்க. ஒரு பெரிய ஒரு கலைஞர்கிட்ட போய் கேளுங்க, யார் யாருக்கு இது தகுதி இருக்குன்னு கேளுங்க. அந்த எத்தனை பேருக்கு நான் பரிந்துரை பண்ணியிருக்கேன். நிச்சயமாக. இப்போ புதிய அலைக்கலை வட்டத்தில் லாஸ்ட் டைம் கேட்கும்போது பல பேரை பரிந்துரை பண்ணியிருக்கிறேன். நான் இவங்கெல்லாம் இதுக்கு தகுதி வாய்ந்தவன். நான் சொல்றேன், ஐயோ அடுத்த முறை நீங்கள் அவார்ட் கொடுத்தா இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதானே, ஐயோ அவங்கள தெரியாது என்ன பண்ணீங்க. ஏன்னா அவங்க நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணுறனால ஒவ்வொரு திறமையை நான் பார்த்தேன். இப்போ சமீபத்தில் அதிரன் படம் நடித்த வில்லன் 2 கேரக்டர்ஸ் யாரு, அருண் சுசி, அப்புறம் கிஷாந்தன். என்ன ஆக்டிங்ன்றீங்க? அதான் அவங்களுக்கு களம் இல்லை, அந்த களம் கிடச்சிச்சு பண்ணுனாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விருது கொடுக்கும்போது அவங்களுக்கும் நீங்கள் பணம் எதுக்கு எடுக்கிறீங்க? அவங்களும் அந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ
அப்ப அவங்களுக்கு கொடுங்க, நல்ல ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எல்லாம். நான் இந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நான் வெளியில் நான் பேசின நண்பர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்னா, எங்களுக்கெல்லாம் நிறைய திறமை இருக்குது, ஆனால் எங்களோட திறமை எல்லாம் காட்டுறதுக்கு ஒரு இப்போ இன்ன வரைக்கும் நானும் நடிச்சிருக்கேன். என்னோட திறமையை காட்டுறதுக்கான படம் நாடகம் எதுவுமே வந்ததில்லை. நானா எடுத்த இந்த படம் ஜடம், நான் அதுக்கு முதல் நடித்த ஷார்ட் மூவி பூத்தக்கொடி, அதில் எல்லாரும் சொல்கிறாங்க எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு, அந்த அது கொடுக்கணும், டிரெக்டரும் அதை வாங்கணும். ஏன்னா சில நேரம் வந்து டிரெக்டர் சொல்கிற கதையில் அவருக்கு தேவையானது ஒன்றா இருக்கும், நம்ம அதை கற்பனை பண்ணி நடிக்கிற விதம் வேறு யாரும். நிச்சயமாக அதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள். தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.